Hello friends, so இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Realme GT Master Edition இந்த ஸ்மார்ட்போனோட 10 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம். சோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரஸ்டா இருக்கும். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க உங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் சிம்பல் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் மட்டும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி பாங்க இந்த ஸ்மார்ட்போனோட 10 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்கலாம். நம்பர் 1 ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே. இந்த ஸ்மார்ட்போன்ல பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே ஆப்ஷன் இருக்கு. இது நீங்க எப்படி எனேபிள் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா செட்டிங்குள்ள பர்சனலைசேஷன் ஆப்ஷனுக்குள்ள போய்க்கோங்க. பர்சனலைசேஷனுக்குள்ள போனோனே ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே நீங்க கஸ்டமைசேஷன் கூட பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா நிறைய பேட்டர்ன்ஸ் தந்திருக்காங்க, டெக்ஸ்ட் தந்திருக்காங்க, இமேஜஸ் இருக்கு, கிளாக்ஸ் இருக்கு, அண்ட் நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பார்த்து கஸ்டமைசேஷன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் 2 எட்ஜ் லைட்டிங். பர்சனலைசேஷன் ஆப்ஷனுக்கு கீழே எட்ஜ் லைட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ள போய்க்கோங்க. இந்த எட்ஜ் லைட்டிங்னால என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது டிஸ்பிளேயோட சைட் கார்னர்ஸ் வந்து லைட் டிஸ்பிளே ஆகும். இங்கே எட்ஜ் லைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் கலர் இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ அதை கிளிக் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் செட் பண்ணி முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது டிஸ்பிளேயோட சைட் கார்னரில் வந்து அந்த லைட்ஸ்லாம் டிஸ்பிளே ஆகும். ஸோ நல்லா இருக்கும். வேணுங்கிறது அந்த எட்ஜ் லைட்டிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் 3 ஃப்ளோட்டிங் விண்டோஸ். நீங்கள் யூஸ் பண்ண ஆப்பில் ரீசன்ஸ் ஆப்குள்ளே இருக்கும். ரீசன்ஸ் ஆப்குள்ளே போய்க்கோங்க. ரீசன்ஸ் ஆப்குள்ளே போனோடனே மேலே 3 டாட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃப்ளோட்டிங் விண்டோ ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ஃப்ளோட்டிங் விண்டோ கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அந்த ஆப் வந்து ஃப்ளோட்டிங் விண்டோ ஆயிரும். அந்த சைஸை வந்து நீங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த ஃப்ளோட்டிங் விண்டோ நீங்கள் லாங் டாப் பண்ணி மினி விண்டோவை கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மல்டிபிள் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃப்ளோட்டிங் விண்டோ ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. நம்பர் 4 பிசி கனெக்ட். மேலே கண்ட்ரோல் சென்டரில் பார்த்தீங்கன்னா பிசி கனெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த பிசி கனெக்ட்னால என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து நீங்கள் பிசியில் கனெக்ட் பண்ணிக்கலாம். பிசியில் கனெக்ட் பண்ணிட்டு ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க ஆப்ஸ்லாம் நீங்கள் பிசியில் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட பிசி இருந்துச்சுன்னா இந்த பிசி கனெக்ட் ஆப்ஷனை ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. நம்பர் 5 ஜிடி பர்ஃபார்மன்ஸ் மோட். மேலே கண்ட்ரோல் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஜிடி மோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. இது எனேபிள் பண்ணுறதுனால என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் ஹெவி டாஸ்க் ஆர் ஹெவி கேம் ப்ளே பண்ணும்போது இந்த ஜிடி மோட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ ஃபோனை ஹெவியாக யூஸ் பண்ணுறீங்களோ இந்த ஜிடி மோட ஆன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 6 ஐகான் புல் டவுன் கெஸ்டர். இந்த ஆப்ஷன் நீங்கள் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் லாங் டாப் பண்ணுங்கள். லாங் டாப் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா ஐகான் புல் டவுன் கெஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் எனேபிள் பண்ணி முடிச்சோடனே ஹோம் ஸ்க்ரீனில் கீழே இருந்து மேலே நீங்கள் ஸ்வைப் பண்ணும்போது எல்லா ஐகானும் உங்களுக்கு கை கிட்ட வந்துடும். ஸோ நீங்கள் எந்த ஆப் ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த ஆப் மேலே டேப் பண்ண போது அந்த ஆப் டேரெக்டாக ஓப்பன் ஆயிரும். இந்த ஃபியூச்சர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. நம்பர் 7 அட்வான்ஸ் டார்க் மோட். மேலே கண்ட்ரோல் சென்டரில் டார்க் மோடு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி டார்க் மோட் உங்களுக்கு எனேபிள் ஆயிரும். இந்த டார்க் மோட நீங்கள் கஸ்டமைசேஷன் கூட பண்ணிக்கலாம். டார்க் மோட் லாங் டாப் பண்ணி டார்க் மோட் செட்டிங்ஸ்குள்ளே போய்ங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கும், என்ஹான்ஸ், மீடியம், ஜென்டல்னு. இந்த 3 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி கலரை ஜென்ரேட் பண்ணும். ஸோ உங்களுக்கு இந்த 3 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் பிடிக்குதோ அதை கிளிக் பண்ணி செட் பண்ணி டார்க் மோட யூஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் 8 ஸ்க்ரீன் ரெக்கார்டர். மேலே கண்ட்ரோல் சென்டரில் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணால் ஸ்க்ரீன் ரெக்கார்டு எனேபிள் ஆகும். இது நீங்கள் கஸ்டமைசேஷன் கூட பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் ரெக்கார்டர் லாங் டாப் பண்ணி ஸ்க்ரீன் ரெக்கார்டு செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனால் உங்களுக்கு நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் சிஸ்டம் சவுண்டை ரெக்கார்ட் பண்ணுமா ஒரு மைக்ரோஃபோன் சவுண்டை ரெக்கார்ட் பண்ணுமா ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஃப்ரேம் ரேட்டை கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம் அண்ட் பிக்சல் ரெசல்யூஷனும் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் 9 ஸ்வைப் டவுன் ஃபார் நோட்டிஃபிகேஷன். நீங்கள் நார்மலாக ஹோம் ஸ்க்ரீன் ஸ்வைப் பண்ணால் குளோபல் சர்ச் வரும். இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி செட் பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் லாங் டாப் பண்ணிக்கோங்க. லாங் டாப் பண்ணி மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா ஸ்வைப் டவுன் ஃபார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும் நோட்டிஃபிகேஷன், அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் எனேபிள் பண்ணி முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக ஹோம் ஸ்க்ரீன் ஸ்வைப் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் பார் வரும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் கண்டிப்பாக எல்லோரும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் 10 டேரக்ட் வைஃபை தத்தரிங். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா டேரக்ட் வைஃபை தத்தரிங் ஆப்ஷன் இருக்குது. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அட் டைமில் வந்து ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிக்கலாம். ஒய்ஃபை ஆன் பண்ண ஹாட்ஸ்பாட் ஆஃப் ஆகாது, ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணால் ஒய்ஃபை ஆகாது. இதனால் என்ன யூஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஒய்ஃபைவை ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்த 10 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் எந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ.